Hello friends, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு வந்து உங்களை ஒரு 3 கடைக்கு கூட்டிட்டு போக போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து டார்கெட் தான். இந்த டார்கெட் வந்து கொஞ்சம் வால்மார்ட் மாதிரியானது தான், பெரிய கடை. சோ ஃபுல் கடையும் நம்ம இன்னைக்கு பார்க்க முடியாது. நான் இன்னைக்கு போன செக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிருக்கேன். அதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கடைக்குள்ள வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உடன் பவுல் இருந்துச்சு. சோ வந்து அந்த உடன் பவுல் பத்தி பார்த்துட்டு இருந்தேன். நான் மிச்ச கடையிலலாம் பார்த்தேன், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. பட் டார்கெட்டில் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருந்துச்சு. இது சாப்பிங் போர்டாகவும் கூட யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பாருங்கள், $16 $17 இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு சின்ன பவுலே நான் பார்த்தேன். அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு $15 நான் பார்த்துருக்கேன் நான் ஆன்லைனில். இது வந்து காப்பர் பவுலு. இது வந்து தண்ணி இல்லை ஜூஸ், இப்போ சம்மர் வந்துட்டு இருக்கு இல்லையா, அதனால ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் செஞ்சு பார்ட்டிலாம் வந்துச்சுன்னா இதில் ஊற்றி வைப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸில் சூப்பராக ஜார்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பவுல் செக்ஷன். இதுவுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அழகாக தான் இருக்குது. நீங்கள் ரேட்டுமே நல்லா பார்த்தீங்கன்னா $3-6 தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நல்லா கேட்சியான காஃபி ஆர் டீ மக்ஸு. நெக்ஸ்ட் நம்ம வந்து காஸ்மெட்டிக் செக்ஷன் போகலாம். நிறைய பேர் வந்து நீங்கள் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற ஒரு க்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிபி க்ரீம், மேபிளின்தோடது. இது வந்து அந்த டார்க் சர்க்கிளுக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதுவும் மேபிளின் தான். இது வந்து ஆன்டி ஏஜிங், அந்த ஸ்கின் ரிங்கிள்ஸ்லாம் கம்மி பண்ணுற ஃபவுண்டேஷன். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கான்டோரிங், அப்புறம் ப்ளஷ்ஷு, ஹைலைட்டர் எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஐ ஷேடோஸ் தான். ஸோ இதெல்லாம் நான் யூஸ் பண்ணது கிடையாது. பட் வந்து இது நிறைய பேர் வச்சுருக்காங்க, அதை பார்த்ததுனால உங்களுக்கு காமிக்கலாமேன்னு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இது வந்து ரோல் ஆனில் இருக்கிற ப்ளஷ்ஷு. ஸோ இதோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா $9-10 அதுக்குள்ளே தான் இருக்கும். இதெல்லாம் வந்து கரெக்டிங் பென்ஸ் இது. ஸோ பர்பிள், க்ரீன் இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து டார்கெட்டில் ஓரளவுக்கு முடிச்சாச்சு, ஷாப்பிங் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹோம் குட்ஸ் போக போகிறோம். ஸோ இந்த ஹோம் குட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா அந்த வீட்டுக்கு வேண்டிய அந்த குட்டி குட்டி சாமான்கள், இல்லை வீட்டுக்கு மொத்தமாக அழகுபடுத்துகிற சாமான்கள்லாம் இருக்கும். ஸோ கடைக்குள்ளே வந்தாச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கிளாஸுன்னு நினச்சிட்டு பார்த்தேன். ஆக்சுவலாக இது வந்து பிளாஸ்டிக்கு. ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து மார்ஷல்ஸில் தான் இருக்குது இந்த ஹோம் குட்ஸு. இந்த கடையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காது. நான் உங்களுக்கு எல்லாத்தோட ரேட்டையும் சேர்த்தே காமிக்கிறேன். இந்த பிளான்ட் கூட ரொம்ப நல்லா இருக்குது. இது ஆர்டிஃபிஷியல் தான். ஸோ நம்மளுக்கு சொந்த வீடு வச்சுருக்கோம், புதுசாக வீடு கட்டியிருக்கோம், அதை பார்த்து டெக்கரேட்லாம் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த மார்ஷல்ஸில் இருக்கிற ஹோம் குட்ஸ்க்கு வந்துக்கலாம். அழகழகாக அணுவாக பார்த்து நம்ம வீட்டை அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது பாருங்கள், இது வந்து இந்த டீ கெட்டில்ஸு அண்டு கப்ஸ், சாசர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஒரு செட்டு மட்டும் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கு, இந்த டீச்சர்ஸ்க்கெலாம் கிஃப்ட் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம், கொடுக்கலாம். அப்புறம் இது பார்த்திங்களா, நம்ம ஊரில் இந்த 3 கிண்ணோலாம் இருக்குமே அந்த மாதிரி. இது பாருங்கள், இதோட ரேட் வந்து $4 தான். ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கேடி தான், செராமிக் கேடி. இந்த பூ மாதிரி இருக்குது கிண்ணம், எல்லாமே செராமிக் தான். கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பேர்ட் வச்ச மாதிரி இருக்குது. ஸோ அழகழகாக இருக்குது இந்த டீ கெட்டில்ஸ் அண்ட் கப்ஸ்லாம். இது வந்து எல்லோ தீமில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கடையில் நம்ம பார்த்தோன்னா எல்லாமே பிடிச்சிருக்குன்னு தான் நினைப்போம். ஸோ டைம் நல்லா போகும் நம்மளுக்கு. இது ஒரு குட்டி ஜார். இதோட விலை $3. இது வந்து செராமிக் கொலாண்டர். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இது கப் கேக் மாதிரி ஒரு செராமிக் ஜார் வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது.
இங்கே மக்கள் பார்த்திங்கன்னா அவங்களையும் அழகாக வச்சுப்பாங்க, அவங்க வீட்டையும் ரொம்ப அழகாக வச்சுப்பாங்க. ஸோ பார்த்து பார்த்து வந்து பொருட்கள்லாம் வாங்கி அழகுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சீசனுக்கு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க பொருட்களையும். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயர்ன் பேன்ஸ் தான். இதெல்லாம் பேன்ஸ் அண்ட் பாட்ஸு. இதோட விலை வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, கொஞ்சம் பெரிய பெரிய பிராண்டோடது, கேல்ஃப்ளான் அந்த மாதிரி உள்ளது. இது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப சின்ன மேசன் ஜாரு, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இதோட விலை $5 தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெரக்கோட்டா பேன். இது நான் இதை வாங்கியிருக்கேன். நான் கடைசியில் வீடியோட கடைசியில் நான் வாங்கின திங்ஸ் எல்லாம் காமிக்கும் போது அதுக்கு சேர்த்து காமிக்கிறேன். இது வந்து நம்மளோட மண்பானை மாதிரி தான் இது. இது பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்ஸு. ஸோ ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. என்கிட்ட நிறைய மெஷரிங் கப் இருக்கிறதுனால நான் இதை எடுக்கலை. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. செராமிக் தான் இது. இதெல்லாம் வந்து அழகுபடுத்துறதுக்காக வைக்கிற பொருட்கள் இது. ஸோ உங்களுக்கு மேலே வச்சுருக்காங்க, அதை காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சு இது அழகுக்கு வச்சுப்பாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. ஸோ டைனிங் ரூமை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பெரிய பெரிய வேஸ். இது வந்து கிச்சன் ஆர்கனைசிங்க்கு வந்து நிறையா ட்ரேஸு, பின்ஸு அதெல்லாம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம கிச்சனில் எந்த இடத்த இல்லை வீட்டில் எந்த இடத்த ஆர்கனைஸ் பண்ணுறோமோ அதை மெஷர் பண்ணிட்டு வந்து இங்கே பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இது பார்த்திங்களா, இது வந்து கார்னர் பின். இது வந்து ட்ரா ஆர்கனைசர். இது லேசி சூசன். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டின் மாதிரி இருக்கும் இல்லையா, டின் மெட்டீரியல் தான். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே டின் தான். இந்த குக்கீஸ் பாக்ஸ்லாம் அழகாக இருக்குது. விலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே நம்மளுக்கு ரீசனபிளாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஸ்டோனு நல்லா வெயிட்டாக இருக்குது. ஒரு கேடி தான், ஸ்பூன் கேடி. இங்கே வந்து நம்மளுக்கு அந்த செராமிக் ஜார்ஸ்லாம் இருக்குது. இது ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் ஏர்டைட் ஜார்ஸ். இது எல்லாம் ஆயில் டிஸ்பென்சர். பாட்டில்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லலாம் இருக்குது. இங்கே பார்த்துட்டு போய் நம்ம பல்காக ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இது பாருங்கள், என்கிட்ட வந்து ஆனியன் சேவர் இருக்கும், ஆனியன் கீப்பர். இது வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் கீப்பர். ஸோ கார்லிக் இருந்துச்சுன்னா இதை மூடி போட்டு வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து எக் போச்சர்ன்றாங்க. ஸோ சிலிக்கான் தான் இது. இது வந்து இந்த காஃபி ப்ரெஸ் பண்ணுற இது. இது பார்த்திங்கன்னா பெரி கீப்பர். இங்கே வந்து பெரிஸ்லாம் நல்லா ஈஸியாக கிடைக்கும், பட் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால இந்த பாக்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ உங்கள் குழந்தைங்க புதுசாக ஸ்கூலுக்கு போக போகிறாங்க, எந்த டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறது தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் பிராண்டுக்கு போங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த பிளாஸ்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் இயர்லி ஒன்ஸ் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டா ஓகே தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் ஆக்சசரிஸு. இது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஒரு செட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம், ஒரு செட்டாகவும் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து டூத் ப்ரஷ் ஹோல்டர், அப்புறம் வந்து டிஷ்யூ ஹோல்டர், டஸ்ட்பின்னு, அப்புறம் வந்து சோப் டிஸ்பென்சர். ஸோ இது வந்து இன்னொரு டிசைன் உள்ளது. இதெல்லாம் டிஷ்யூ ஹோல்டர்ஸ். ஸோ அப்படியே ஸ்பார்க்கிள் ஆகுது. ஒரு பாத்ரூம்க்கு இவ்வளவு ஸ்பார்க்லிங் ஆக்சசரிஸா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பயங்கர ராயலாக தான் இருக்குது பார்க்க. இந்த சோப் டிஸ்பென்சர் ரொம்ப அழகாக இருக்குது. சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்குது. சீல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஸ்டோன் மாதிரி இருக்குது, ஆனால் அது ஸ்டோன் இல்லை, ஆனால் அழகாக இருக்குது. ஸோ இந்த மேலே இருக்கிறது அதை விட ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கலரே எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இது. ரேட் பாருங்கள் ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்குது. $7 $6 அப்படி தான் இருக்கும்.
நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அடிக்கடி யூஸ் ஆகிற சின்ன சின்ன கிச்சன் டூல்ஸ் பார்க்கலாம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பைரலாக கட் பண்ணுறது, வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்பைரலாக ஷார்ப்னர் மாதிரி இருக்கும் இல்லையா, அது இதை வச்சு நம்ம கேரட்டு குக்கும்பர்லாம் சீவிக்கலாம். நெக்ஸ்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ப்ரஷ் வச்சு பாத்திரம் தேய்க்கிறது. இது வந்து பைனாப்பிளில் இருக்க அந்த கோர் எடுக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கில் வந்து லெமன் போட்டு வச்சோன்னா அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும் அந்த இது வந்து பாட்டில் ஓப்பனரு. ஸோ இந்த 3 சைஸ் இருக்கு இல்லையா, இது வந்து 3 சைஸ் பாட்டிலை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு. இது வந்து சாலட் ட்ரெஸ்ஸிங்குள்ளே பாட்டிலு. இது அவகேடோ கட்டர். இது வந்து நம்மளோட டைசர் இருக்கும் இல்லையா, அதுதான் இது வந்து நம்ம கார்னை வந்து பீல் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் அயர்ன் பாட்ஸ் அண்ட் பேன்ஸ் தான். இது வந்து நிஜமாகவே ரொம்ப வெயிட்டாக இருக்குது. எனக்கு வாங்கணும்னு ஆசை தான், பட் வந்து மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா என்னோடய கிச்சன் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, அது கொஞ்சம் சின்னது. ஸோ வச்சு எடுக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் வாங்குவேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செயின், நம்ம பிரேஸ்லெட் அதெல்லாம் வந்து மாட்டி வைக்கிற ஸ்டாண்டு. இது வந்து குட்டியாக க்யூட்டாக ஒரு 3 லெவல் ட்ராயர் இருக்குது. இதெல்லாமே அந்த ஆர்கனைசர்ஸ் தான். இப்போ நம்மளுக்கு ஹோம் குட்ஸ் பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பெட் பாத் பியாண்ட் இந்த கடைக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த கடையில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பாத் ஆக்சசரிஸ் மட்டும் இல்லாமல் மிச்சம் எல்லா கிச்சன் ஐட்டம், வீட்டுக்கு வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்பூன் ரெஸ்ட்டு காமிக்கிறேன். இப்போ ஒன்று ஸ்டீல் காமிச்சேன், இது வந்து வுட்டு. இது வந்து இந்த பிளாக் மார்பிள். ஸோ எத்தனை டைப் இருக்குன்னு பாருங்கள். இது ஒயிட் மார்பிள், இது வந்து செராமிக், அப்புறம் அகெயின் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இது வந்து சிலிக்கான், இது வந்து ஒரு ஸ்டாண்ட்லேயே லிட்டு வைக்கிற மாதிரி இன்னொரு ஸ்டாண்டு. ஸோ எத்தனை வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க, புதுசாக வந்து யூஎஸ்க்கு வரவங்க எந்த மாதிரி பாத்திரங்கள் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ், எனக்கு வந்து ஆன்ஸ்டிக்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நீங்கள் பெரிய பட்ஜெட் உள்ள இந்த மாதிரி வெசல்ஸ் வாங்குறது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா கேல்ஃப்ளான் அது எடுங்க, இல்லைனா ஆல் கிளாட். இது வந்து பார்த்தீங்கன்னா 600-700 அந்த மாதிரி ஆகும். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 இயர்ஸ் வரைக்கும் ப்ராப்ளமே இல்லாமல் வரும். நீங்கள் திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நடுவில் உங்களுக்கு சான்ஸே தேவை இருக்காது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அயர்ன் பேனு. ஸோ இந்த பேனே என்னால் தூக்க முடியல தான், கொஞ்சம் நல்லாவே வெயிட்டாக இருக்குது. பெரிய டச் அவன் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து புதுசாக நீங்கள் யூஎஸ்க்கு வரீங்க, கொஞ்சம் காசு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு நல்ல பொருளாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி குவிசினாட், அப்புறம் கேல்ஃப்ளான், ஆல் கிளாட் இந்த மாதிரி பிராண்டுக்கு போய் நீங்கள் செட்டாக வாங்கிக்கோங்க. ஸோ அந்த ஒரு செட்டு போதும், நீங்கள் நல்லா அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது தான் ஆல் கிளாடு. ஸோ இதோட விலையை பார்த்தீங்கன்னா 600 ஒரு செட்டு, இன்னொரு செட்டு வந்து $700. சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து இது டீலும் போடுவாங்க, பட் நிறைய டைம் டீல் போட மாட்டாங்க, ஏன்னா இது வந்து பெஸ்ட் குவாலிட்டி. ஸோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 inch பேன் இருக்குது. இது வந்து 10 inchன்னு நினைக்கிறேன். என்கிட்ட 12 inch பேன் இருக்குது. பட் ரியலாகவே சொல்கிறேன், அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வெர்சடைலான ஒரு பாத்திரமாக தான் நான் வச்சுருக்கேன். நான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வர செக்ஷன்லாம் நம்ம அப்படி ப்ரீஃபாக பார்த்துலாம். கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளாக் இருக்குது. இங்கே வந்து கிச்சன் டவல்ஸ் அண்ட் பிளேஸ் மேட்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா நம்ம ஊர்லலாம் வெயில் காலம் வந்துச்சுன்னா தொல்லை இருக்கும். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரூட் ஃப்ளைஸ் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரூட் ஃப்ளைஸை பிடிக்கிறதுக்கு இந்த செஞ்சு வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் ஃப்ரூட் ஜூஸும் ஆப்பிள் சிடார் வினிகர் தான் போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன்ஸ்லாம் ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது, பட் ஸ்டில் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வந்து ரீசெண்டாக இல்லை, ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா இந்த வந்து ரோபோ வேக்யூம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பாத்திங் ஆக்சசரிஸ் வந்தாச்சு. ஸோ இது வந்து இந்த லூஃபா ப்ரஷ் எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நிறையாவே இது காஸ்மெட்டிக்ஸ், அப்புறம் வந்து பாடி கேர், ஹேர் கேர் அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. ஸோ இந்த பேர்ட்ஸ் பீ பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு இந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஒத்துக்காதவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ கெமிக்கல் இல்லாத ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ்லாம் இந்த பேர்ட்ஸ் பீஸில் நல்லா கிடைக்கும். எனக்கு இதில் பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா லிப் பாமு. ஸோ நான் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த பெஸ்ட் லிப் பாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் பீயில் இருக்கிற லிப் பாமு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பேர்ட்ஸ் பீஸ் பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு கவர் ஆகிடுது. ஷாம்பூவில் இருந்து சோப்பு, அப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர், ஃபேஸ் வாஷ், லிப்ஸ்டிக், லிப் லைனர், அது மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கெமிக்கல் இல்லாத ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா நல்ல மசாஜஸ். இது அப்படியே மேனுவலாக யூஸ் பண்ணுறது தான், அக்குபஞ்சர் மாதிரி நினைக்கிறேன். ஸோ இதுவும் அது மாதிரி ஒரு மசாஜர் தான். ஸோ இங்கேயும் வந்து நிறையா காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இங்கே வந்து இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்துக்கிறதுல கொஞ்சம் வந்து ஆர்வம் எடுத்துப்பாங்க, அழகாக வச்சுப்பாங்க. அதே போல் ஹெல்த்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்கள நல்லா பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா இது வந்து ஜேட் ரோலர்னு போட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு ஃபேஷியல் ரோலர். இது வந்து சைனீஸ் பீப்புள் தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஏன்ஷியன் டைமில் இருந்தே பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸில் இருக்க அந்த பஃபினஸ்ஸு, அப்புறம் வந்து கண்ணுக்கு கீழே இருக்க பஃபினஸ், ஃபேஸில் க்ளோ கொடுக்கறதுக்கு இந்த ஜேட் ரோலர் வந்து அவங்க ஃபேஸில் வந்து ரோல் பண்ணுவாங்களாம். ஸோ இதோட விலை வந்து $16 என்னமோ போட்டிருந்தாங்க. நான் இது வாங்கலை, பட் இதை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தேன். ஸோ இங்கே பார்த்தோன்னே நெக்ஸ்ட் டைம் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அகெயின் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பாத் ஆக்சசரிஸ் தான் இருக்குது. பட் வந்து இங்கே இந்த கடையில் பெட் அண்ட் பாத் பியாண்டில் பார்த்தீங்கன்னா ஹோம் குட்ஸை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. மேபி அது குவாலிட்டியும் மாறும்னு நினைக்கிறேன். நல்லாவே எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு இங்கே. இது வந்து ஹேர் ஸ்டாப்பர், சோப் டிஸ்பென்சர், அப்புறம் டவல் ஹோல்டர். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இப்போது ஷாப்பிங்கோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நான் என்னென்ன பொருட்கள் வாங்கினேன்றதை காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல்லு. ஸோ ஃப்ராக்ரன்ஸ், டை அண்ட் ஆல்கோஹால் ஃப்ரீ, 97.7% பியூர்னு போட்டிருக்காங்க. ஸோ ஓகே, இது வாங்கி தான் பார்ப்போமேன்ட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து காட்டன் பேட்ஸு, 100 பீசஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹோம் குட்ஸில் என்ன வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன். இந்த பேப்பரை வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஹனி ஜார் இது. ஸோ $4. ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ க்யூட்டாக இருக்குது. இங்கே ஒரு பீ இருக்கு. ஸோ இது விலை பார்த்தீங்கன்னா $4 தான். ஸோ நல்ல ஒர்த்து தான், க்யூட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பவுல் இது. ஸோ இது மாதிரி ஏற்கனவே என்கிட்ட ஒரு பவுல் இருக்குது. ஸோ பேரா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இன்னொரு பவுல் வாங்கியிருக்கேன். இதோட விலை $3 தான். ஸோ செராமிக் பவுல் தான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பவுல் வந்து என்கிட்ட சின்ன சைஸில் இருக்குது. டெக்னிக்லாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பவுல் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட விலையும் பார்த்திங்கன்னா $3. நெக்ஸ்ட்டு என்னோட ஃபேவரட் இந்த டெரக்கோட்டா சட்டி. ஸோ இது பார்த்திங்கன்னா இதோட ரிவ்யூ வந்து தனியாக நான் ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே என்கிட்ட இது இன்னொன்று இருக்குது, ஆனால் நான் அதை வச்சு குக் பண்ணதில்லை, சும்மா ஃபுட் ப்ரெசன்டேஷனுக்கு தான் வச்சுருந்தேன் நான். இதோட விலை பார்த்திங்கன்னா $17. ஸோ நம்மளோட மண் சட்டி மாதிரி தான். ஸோ இதை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ நான் கண்டிப்பாக அப்கமிங் வீடியோவில் நான் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மாமிஸ் லவ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோடய வீடியோஸை நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சிம்பிள், அதாவது அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.